ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வாட் இஸ் meant by a force and what is meant by a system of forces and some basic laws of mechanics. ஸோ இதில் வந்து CO ஒன்றில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ், அனாலிட்டிக்ஸ் ஆன் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸோட அனாலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அவைலபிள் அண்ட் என்னென்ன மாதிரியான அனாலிட்டிக் டெக்னிக்ஸ் அதில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஆல்ரெடி மெக்கானிக்ஸ் லாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிளாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத பேசிக் லாஸும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ as we have already discussed, engineering mechanics is a science which deals with the conditions of rest or motion of bodies under the action of forces. ஸோ எந்த ஒரு பாடியில் ஏற்படுற ஒரு மோஷன்லேயோ அல்லது அதோட ரெஸ்ட்லேயோ உள்ள அனாலிட்டிக்ஸ் when it's subjected to external forces என்ன அப்படிங்கிறத பற்றின ஸ்டடி தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ ஒரு பாடி அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு பார்ட்டிகல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட் வில் பி கேட்டகரைஸ்ட் இன்டு 3 cases. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாலிட், செகண்ட் ஒன் இஸ் லிக்விட் ஆர் கேஸ். இந்த மூணில் ஒன்றா தான் இருக்க முடியும். ஸோ இதை தாண்டி செமி சாலிட் அந்த மாதிரி சப் கேட்டகரிஸ் போகும். மற்றபடி ஜென்ரல் அனாலிட்டிக்ஸில் பார்ட்டிகிள் ஆர் பாடி கிளாசிஃபைட் அண்டர் 3 categories: solid, liquid and gas. ஸோ இதில் லிக்விட் அண்ட் கேஸ் ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட ஜென்ரல் டெஃபினிஷனில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இட்ஸ் அ சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் ஆஃப் பாடிஸ்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஜென்ரலாக. ஸோ இந்த 3 types ஆஃப் பாடிஸுக்கும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கேஸ் வந்து அப்ளிகபிள். ஸோ ஜென்ரலாக இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு சர்டன் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு கீழே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இதில் ஃப்ளூயிட்ஸில் உள்ள மெக்கானிக்கல் ஸ்டடி அதுக்கு பேர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு சொல்லி மெக்கானிக்கல் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலாபரேட்டடாக படிப்பாங்க. ஸோ விச் வில் கம்ப்ரைஸ் ஆஃப் தி அனாலிட்டிக்ஸ் ஆன் லிக்விட் அண்ட் கேசஸ். ஸோ அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் லோட் ஃப்ளூயிட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றின ஸ்டடி தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட ப்ராட் கிளாசிஃபிகேஷனில் ஒன் அமங் த கேசஸ். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் தான் நம்ம டீல் பண்ண போகிறோம் டோட்டல் 5 COஸும். ஸோ அதில் 2 கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் வாட் இஸ் த டிக்ஷனரி மீனிங் ஃபார் ரிஜிட் பாடி. யாராவது சொல்லாமப்பா வாட் இஸ் த டிக்ஷனரி மீனிங் ஃபார் த டேர்ம் ரிஜிட்? சம்திங் ஸ்டேபிள். ஸோ ஆக்சுவலாக ரிஜிட் பாடி, டிஃபார்மபிள் பாடி அப்படிங்கிற 2 கிளாசிஃபிகேஷன் எதை வச்சு வருது அப்படின்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் த ஃபோர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் ஒரு பாடி மேலேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பாடியில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இன்டர்னலாக கிரியேட் ஆகுதா, இன்சைட் தி பார்ட்டிகிள் ஆர் எக்ஸ்டர்னலாக கிரியேட் ஆகுதா அப்படிங்கிற பேசிஸில் தான் இந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரிஜிட் பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ பாடி which resists the deformation or which doesn't experience any change in its dimension or its shape under the influence of an external force, then that type of bodies are termed as rigid bodies. தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பாடியில் நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணும்போது உள்ளுக்குள்ள உள்ள ஆட்டம்ஸ்லையோ அல்லது அந்த பாடியோட ஷேப்லையோ எந்த சேஞ்சுமே இல்லாமல், அதாவது அந்த பாடி வந்து எந்த சேஞ்சும் அந்த ஃபோர்ஸால ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரெசிஸ்டிவிட்டி ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு இருக்க மாதிரி உள்ள பாடி. ஒன்லி அது என்ன ஆகலாம் அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஆகலாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ரப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரப்பரோட 2 சைட்லையும் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரப்பர் வந்து மூவ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக அந்த ரப்பரோட ஷேப் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட பாடி வந்து ரிஜிட் பாடி இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சாலிட் பாடி கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாடியோட ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் கண்டிப்பாக. பட் நம்ம ரிஜிட் பாடின்னு கன்சிடர் பண்ணுற பாடிஸ் வந்து ரொம்ப ரிஜிட்டான பாடியாக இருக்கும். டிஃபர்மேஷன் எதுவுமே அந்த பாடிக்கு உள்ள ஷேப்பில் ஆயிடாத அளவுக்கு ரெசிஸ்டிவிட்டி ஆஃபர் பண்ணுற பாடிஸ் தான் ரிஜிட் பாடிஸ். அதனால தான் ரிஜிட் பாடிஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி பாடிஸ் விச் ரெசிஸ்ட் தி டிஃபர்மேஷன் அகெயின்ஸ்ட் த எக்ஸ்டர்னல் லோடிங் கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபார்மபிள் பாடிஸ். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா
எந்த அளவுக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ, கெப்பாசிட்டி இருக்கோ, அது வரைக்கும் அந்த ஃபோர்ஸை அதை ரெசிஸ்ட் பண்ணி பார்க்கும். முடியாத பட்சத்துக்கு அதோட ஷேப்ல சேஞ்சஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பாடிஸ் தான் டிஃபார்மபிள் பாடிஸ். ஸோ the ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு மெக்கானிக்கல் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ் எலாபரேட்டடாக செகண்ட் தேர்ட் இயர்ஸில் படிப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னா, எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறீங்க அண்டர் அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ அதை வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. தென் சேஞ்ச் இன் டைமென்ஷன், ரேஷியோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு த ஒரிஜினல் டைமென்ஷனை ஸ்ட்ரெயின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின ஃபர்தர் அனாலிட்டிக்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ் கான்செப்டில் போகும். ஸோ தென் மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், அதை வந்து ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்ட்ல இருக்க பாடியை பற்றின மெக்கானிக்கல் அனாலிட்டிக்ஸ், அதுதான் ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். டைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிஃபார்ம் மோஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பாடியில் பண்ணுற ஸ்டடி டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைனமிக் ஸ்டடியை ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ கைனட்டிக்ஸ் கைனமேட்டிக்ஸ் ரெண்டு பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸுமே என்னன்னு பார்த்துட்டோம்னா டைனமிக்ஸ், பாடி வந்து மோஷனில் இருக்க பாடியில் உள்ள ஸ்டடி தான் டைனமிக்ஸ். ஸோ அதில் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி motion of several individual parts of a mechanism. கண்டிப்பாக ஒரு மெஷின் இருந்தது அப்படின்னா அந்த மெஷினில் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்புட் நம்ம ஏதாவது ஒரு காம்பனண்ட்ல கொடுப்போம். ஸோ உள்ளுக்குள்ள வந்து வேரியஸ் லிங்க்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் வந்து வில் பி லிங்க்டு டுகெதர் இன் அ மெக்கானிசம். ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட் லிங்க்ல கொடுக்குற அந்த இன்புட் மோஷன் வந்து அவுட்புட்ல எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு டிசைரபிளான இடத்துல அவுட்புட் மோஷன் கிடைக்கும். ஸோ அந்த இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு இடையில நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து கனெக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ல நீங்க எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்க, எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது, இதை பத்தின ஸ்டடி இல்லாம ஏதோ ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்க, அந்த இன்புட்டுக்கு இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி வேரியஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இன்புட் லிங்க் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அல்லது ஒரு காம்பனன்ட் இன்புட் காம்பனன்ட் நீங்க கொடுக்குற இன்புட் எங்க கொடுக்குறீங்களோ அந்த காம்பனன்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கோ. ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டும் கொடுக்குற ஃபோர்ஸை எப்படி வேற வேற மாதிரி எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைனலாக அவுட்புட்டுக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் பற்றின ஸ்டடி தான் கைனமேட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கைனமேட்டிக் ஸ்டடியில் நீங்கள் எதை கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் த இன்புட் கிவன் டு த சிஸ்டம், வாட் இஸ் த டிசைரபிள் அவுட்புட் அரைவ்ட் அவுட் ஆஃப் த சிஸ்டம், தட் வில் நாட் பி கன்சிடர்ட் இன் கேஸ் ஆஃப் கினமேட்டிக்ஸ். ஸோ அண்டர் கினெட்டிக்ஸ் we will be considering how much amount of input force is given or to get some desirable amount of output response, how much amount of input forces given to the system. So that will be dealing with the input and output forces from a mechanism or on a mechanism. So இதுதான் ரெண்டுக்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ் கினமேட்டிக்ஸ் அண்ட் கினெட்டிக்ஸ். ஸோ இதில் நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி கேஸில் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம பார்க்க போகிற சின்ன போர்ஷன் வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் மட்டும்தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா. சார் கைனமேட்டிக்ஸ் புரியல சார், இன்னொரு தடவை சொல்லுங்களேன். கைனடிக்ஸ் டெஃபினேஷன் புரிஞ்சது சார். ஆமாம் சார். ஓகே. ஸோ இப்போ கைனமேட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? கேம் மெக்கானிக்ஸ், கேம் அண்ட் ஃபாலோயர் இல்லை சார். அல்லது சரி இன்ஜின் சிலிண்டர் பற்றி கொஞ்சம் ஐடியா இருக்கும்ல? ஆமாம் சார். ஸோ அதில் இன்புட் எங்கே கொடுப்பீங்க? இன்புட் ஃபோர்ஸ் வந்து எந்த காம்பனண்ட்ல கொடுப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. பேசிக்கா போய் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இன்ஜினுக்குள்ள வந்து சிலிண்டர், பிஸ்டன், கிராங்க் ஷாஃப்ட், கிராங்க் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுல பேசிக்கா உங்களுக்கு அதோட மோஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிஸ்டனோட மூவ்மெண்ட்ல தான். ஸோ பிஸ்டன் வந்து டாப் டெட் செட் இருக்கும், பாட்டம் டெட் செட் இருக்கும், இடையில மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட்ல பிஸ்டன் கனெக்டிங் ராட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது கிராங்க் கூட கனெக்ட் ஆகி ரொட்டேட் ஆகும்போது வேரியஸ் ஸ்ட்ரோக்ஸ்ல உங்களுக்கு பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த பவர் வேற ஃபைனலா எங்க போய் ரீச் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்ல கிடைக்கும். ஸோ அதில் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டை வச்சு தான் நமக்கு இன்ஜின் சிலிண்டர்ல இருந்து டிசைரபிள் அவுட்புட் கிடைக்குது. ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. ஸோ இதில் உங்களுக்கு இன்புட் கொடுக்கறது பிஸ்டன்ல. ஸோ பிஸ்டன் வில் பி கனெக்டட் வித் கனெக்டிங் ராட், கனெக்டிங் ராட் வில் கெட் கனெக்டட் வித் கிராங்க், கிராங்க் வில் பி கனெக்டட் வித் கிராங்க் ஷாஃப்ட். ஸோ நீங்கள் பிஸ்டன்ல கொடுக்குற இன்புட் ஃபோர்ஸ் ஃபைனலாக உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட்ல கிடைக்கும். ஸோ இதில் பிஸ்டன் அப்படிங்கிறது இன்புட் லிங்க், கிராங்க் ஷாஃப்ட் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்றதுல அவுட்புட் லிங்க்.
ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள லிங்க்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராடு, கிராங்க். அதாவது நீங்க கொடுக்குற இன்புட்டை கேரி ஆன் பண்ணிக்கிட்டு போய் ஃபைனல் அவுட்புட் கிடைக்கிறதுக்கு என்னென்ன லிங்க்ஸ் எல்லாம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அதுக்கு பேர் வந்து இன்டர்மீடியேட் லிங்க்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கைனமேட்டிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க இன்புட்ல எவ்வளோ ஃபோர்ஸ்னாலும் கொடுத்துருப்பீங்க, அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம, ஸோ என்ன மாதிரியான நேச்சர்ல நீங்க லோட் கொடுக்குறீங்களோ அதுக்கு அடுத்தடுத்த லிங்க்ஸ் வந்து எப்படி ரிலேட் பண்ணி அந்த ஃபோர்ஸை வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிற ஸ்டடி மட்டும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு தெரியாம எக்ஸாக்டா வந்து ஒரு 30 டிகிரி கிராங்க் ரொட்டேஷன்ல செகண்ட் லிங்க் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு, அதுக்கு மேல எவ்வளவு வெலாசிட்டி இருக்கு, எவ்வளவு ஆசலரேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டடி கைனமேட்டிக்ஸ். கைனடிக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாக்டா நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பிஸ்டன்ல கொடுத்துருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷனல் பவர் நமக்கு அவுட்புட்ல கிடைச்சிருக்கு, இன்புட் அவுட்புட்டை வச்சு மட்டும் பேசுறது கைனடிக்ஸ். டிஃபரன்ஸ் புரியுதா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, நம்ம ஃபர்தரா உள்ள ஸ்டடீஸ்லயும் இதை ரிலேட் பண்ணி கொஞ்சம் பார்ப்போம் எக்ஸ்பிளனேட்டரியா. சரியா? ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எலாபரேட்டடா அப்படி பார்த்துட்டே மூவ் ஆனோம்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்ஸ்னா அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். நீங்க இந்த ப்ரீ ரெக்வசைட் கொஸ்டின்ஸ்ல ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்கோம். என்ன கொடுத்துருந்தீங்க இப்போ ஆன்சர்? யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ் நியூட்டன், கேஜிஎஃப், டைம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ எஸ்ஐ யூனிட் ஃபார் த டேர்ம் ஆர் த பேராமீட்டர் ஃபோர்ஸஸ் நியூட்டன். மற்றபடி வேற வேற யூனிட்ஸ்லையும் நம்ம வந்து ஃபோர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் அன் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் புஷ்ஷிங் ஆக்ஷனாகவும் இருக்கலாம், புல்லிங் ஆக்ஷனாகவும் இருக்கலாம். த சேஞ்சஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அந்த பாடியோட மூமெண்ட்ல அதோட பொசிஷன்ல. ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் தி பாடி அப்பான் விச் இட் ஆக்ட்ஸ். ஸோ எந்த பாடி மேல நம்ம புஷ்ஷிங் ஆர் புல்லிங் ஆக்ஷன் கொடுக்குறோமோ அது அந்த பாடியில சேஞ்ச் பண்ற அளவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பேராமீட்டர் ஆர் டெண்டிங் டு சேஞ்ச் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறத ஃபோர்ஸ்னு டிஃபைன் பண்றோம். ஸோ அதுல சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்ட் நம்ம இது டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட கிளாசிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ அதில் பாயிண்ட்ஸு, லைன்ஸு, பிளேன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, சாலிட்ஸ் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் பிளேன் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பிளேன் அப்படிங்கிறது ஒரு பேப்பர் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸ் காம்பனண்டோட டெஃபினேஷன் பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் சிஸ்டம் இஸ் ஜென்ரலி கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரிஸ். ஒன்று கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம், இன்னொன்று நான் கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ ஏதாவது ஐடியா இருக்கா? அப்போ கோப்ளனார்னா பிளேன்னா என்னன்னு தெரியும், கோப்ளனார்னா அப்போ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலா இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். அப்படிங்கும்போது ஒரு ஃபோர்ஸ் இல்லை, மோர் தேன் ஒன் ஃபோர்ஸ் காம்பனன்ட் இருக்கிற சிஸ்டத்தை தான் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கோப்ளனார் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னவா இருக்கும், ஜஸ்ட் சும்மா உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லுங்க, நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். சார் எல்லாமே சேம் சிஸ்டம். கரெக்ட். ஸோ எந்த பிளேன் கன்சிடர் பண்றோமோ, எவ்வளோ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் கன்சிடர் பண்றோமோ அந்த நீங்க கன்சிடர் பண்ற எல்லா ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் அந்த சிங்கிள் பிளேன்ல எந்த டைரக்ஷன்ல வேணாலும் ஆக்ட் ஆகலாம். பேரலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பர்பெண்டிகுலரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே பிளேன்ல எல்லா ஃபோர்ஸஸும் இருந்தது அப்படின்னா அந்த டோட்டல் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸை கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இல்ல வேற பிளேன்ல இருக்கு நீங்க கன்சிடர் பண்ற எல்லா ஃபோர்ஸஸும் அப்படின்னா நான் கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டத்துக்கு கீழே ஃபர்தரா எப்படி எல்லாம் டைப்ஸ் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா கொலீனியர், கன்கரண்ட், பேரலல், நான் கன்கரண்ட், நான் பேரலல். ஸோ இதே மாதிரி நான் கோப்ளனார்லையும் கன்கரண்ட், பேரலல், நான் கன்கரண்ட், நான் பேரலல்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டு வச்சுமே புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல டிஸ்கஸ் பண்ணதுதான் கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டம்ல ஆல் த ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் லை இன் த சேம் பிளேன். ஸோ இதுதான் அந்த ஒரு பேப்பர் நான் சொன்ன மாதிரி கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா F1, F2 அப்படிங்கிற ஃபோர்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது ஒன்றுக்கு ஒன்று. F1 அண்ட் F3 கன்சிடர் பண்ணீங்கன்னா சிமிலர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. பட் F1, F2, F3 மூணு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸுமே லை இன் த சேம் பிளேன் which is A. ஸோ இந்த மூணு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை நம்ம கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா
y டைரக்ஷன்ல பாசிட்டிவ் y டைரக்ஷன்ல 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸஸ் ஆக்டிங், நெகட்டிவ் x டைரக்ஷன்ல 20 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸஸ் ஆக்டிங், தென் இங்க ஒரு 45 டிகிரி இன்க்ளினேஷன்ல 20√2 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னாலும் இது வந்து ஒரு XY பிளேன், சிங்கிள் பிளேன். ஸோ அதனால இது ஒரு கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ ஒரே ஒரு சிஸ்டம் சொல்லும்போது கன்ஃபியூஷன் வராதுன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் கேசஸ் போகும்போது ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகல, புரிஞ்சிக்க முடியலன்னா சொல்லுங்க, நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கோப்ளனார் சிஸ்டம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா கொலீனியர் ஃபோர்ஸஸ்னு பார்த்தோம். லீனியர், கொலீனியர் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க கன்சிடர் பண்ற சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாமே இப்போ ஒரே பிளேன்ல தான் இருக்கு. ஸோ ஒரே பிளேன்ல இருக்க அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஒரே லைன்ல ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ், அந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை கொலீனியர் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல பார்த்தோம் கோப்ளனார் ஃபோர்ஸ்னா ஒரே பிளேன்ல தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரே பிளேனுக்குள்ள இருக்கும்போது ஆக்ட் ஆகிற இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் கன்சிடர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, F1 அண்ட் F2. ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, பட் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்தது அப்படின்னா அதை கொலீனியர் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். செகண்ட் கேஸ் பாருங்க, F1 F2 ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு கொலீனியர் ஃபோர்ஸ் சிஸ்டம் தான். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இங்கிருந்து ஆக்ட் ஆகுது, இன்னொரு எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இங்கிருந்து ஆக்ட் ஆகுது. பட் ரெண்டுமே சிமிலர் டைரக்ஷன் இல்லை அப்படின்னாலும் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸோட லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரே லைன்ல இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதை கொலீனியர் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ நான் கொலீனியர் ஃபோர்ஸஸ்னா அப்போ எப்படி இருக்கும்? கோப்ளனார் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்குள்ள ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இல்லை, ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸோட லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரே லீனியரா இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? நான் கொலீனியர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். கன்சிடர் பண்ண ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் கொலீனியரா இல்லை, ஒரே லைன்ல இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸ்லைடு விசிபிளா இருக்கா? ஓகே. ஸோ கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிளாசிஃபிகேஷனும் சப் கிளாசிஃபிகேஷன் ஆர் சப் கேட்டகரி ஆஃப் கோப்ளனார் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபோர்ஸஸ் விச் பாஸ் த்ரூ அ காமன் பாயிண்ட். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ்னாலும் கன்சிடர் பண்ணலாம் ஆன் அ சிங்கிள் பிளேன். பட் நீங்க கன்சிடர் பண்ற எல்லா ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மீட் ஆகணும். அந்த மாதிரி ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் தான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா F1, F2, F3, F4, F5 5 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் ஆக்டிங் அவே ஃப்ரம் த பாயிண்ட் O. ஸோ ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து பிரிஞ்சு போற மாதிரி உள்ள ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் தான். ஆனாலும் அந்த 5 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் இந்த ஓங்கிற பாயிண்ட்ல என்ன ஆகுது? மீட் ஆகுது. ஸோ இதை வந்து ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டமா கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்க அப்படின்னா F3, the force component F3 is acting towards this point of concurrency. ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியறதுக்காக இந்த ஃபிகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் இங்கே இருக்கு, பட் the component F3 is acting towards this point, but the remaining force components F2, F1 and F4 are acting away from the point. This point is known as point of concurrency. ஸோ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் நம்ம பாயிண்ட்ல இருந்து பிரிஞ்சு போகணுங்கிற அவசியம் இல்லை, அந்த பாயிண்ட்டை பார்த்து ஆக்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மீட் ஆகணும். அதுக்காக தான் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் தான். ஸோ நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்னா ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்கும். ஸோ நீங்க கன்சிடர் பண்ற அந்த கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டத்துல உள்ள சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகாம இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்க F2 அண்ட் F3 இந்த ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து காமன் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல கண்டிப்பா இது ரெண்டு கோயின்சைட் ஆயிருக்கும். பட் F1 காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் F3யும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் சேஞ்ச் ஆகும் இதுல இருந்து. ஸோ இந்த கன்சிடர் பண்ற 4 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸையும் பத்தி ஜென்ரலா நீங்க வந்து ஒரு கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சிமிலர்லி ஃபார் த செகண்ட் கேஸ் 10 கிலோ நியூட்டன், 15 கிலோ நியூட்டன், 19 கிலோ நியூட்டன், 8 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து 4 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் கன்சிடர் ஆகுது. 4மே என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப்ளனார் ஃபோர்ஸ் சிஸ்டம் தான்.
XY பிளேன்ல தான் இருக்கு. பெர்பெண்டிகுலரா Z டைரக்ஷன் வந்து இங்க கிடையாது. ஸோ ஒரே பிளேன்ல தான் இருக்கு. நீங்க இந்த 4 ஃபோர்ஸ் காம்பனண்ட்டையும் ஒரு சிங்கிள் ஷீட்ல வந்து இதே மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கோப்லனார் ஃபோர்ஸ் சிஸ்டம் தான். பட் 4 ஃபோர்ஸ் காம்பனண்ட்டும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மீட் ஆக முடியாது எந்த சிச்சுவேஷன்லயும். ஸோ அதனால இந்த செகண்ட் கேஸும் ஒரு நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டத்துக்குள்ள எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பேரலல் ஃபோர்ஸஸ்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். So parallel forces are nothing but forces whose lines of action are parallel to each other. ஸோ திருப்பி லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிட்டே வருவோம். அது எதுக்குன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா அதை இன்னொரு லால வந்து நம்ம எக்ஸ்பிளேட்டரியா பார்க்கலாம். ஸோ பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது கோப்லனார் ஃபோர்ஸ் சிஸ்டத்தோட இன்னொரு கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுல கன்சிடர் பண்ற ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸோட லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பேரலா இருக்கணும். ஸோ அது ஒரே டைரக்ஷன்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றுக்கு ஒன்று பேரலா இருந்தாலே பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ அதில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், இன்னொன்று அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ற ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் வில் பி இன் சிமிலர் டைரக்ஷன், பேரலாவும் இருக்கணும், சிமிலர் டைரக்ஷன்லயே ஆக்ட் ஆகணும்னா அது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா பேரலல் ஃபோர்ஸா இருக்கணும், பட் கன்சிடர் பண்ற ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸோட டைரக்ஷன் வந்து ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்கும். அப்படின்னா அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா நான் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ கன்சிடர் பண்ற ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒன்று பேரலாவும் இருக்காது, ஒரே டைரக்ஷன்லயோ ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் ஃபுல்லாவுமே நான் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்து முடிச்ச எல்லா கிளாசிஃபிகேஷனுமே கோப்லனார் ஃபோர்ஸ் சிஸ்டத்தோட சப் கேசஸ். ஸோ ஒரே பிளேன்ல இருக்க ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ்ல என்னென்ன ஸ்பெஷல் டைப்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் காம்பனன்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு இன்னொரு கிளாசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம், நான் கோப்லனார் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு. ஸோ நான் கோப்லனார் ஃபோர்ஸ் சிஸ்டம்னா முதல்ல பார்த்துருந்தோம் ஒரு பிளேன்ல இருக்காது. நம்ம கன்சிடர் பண்ற ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் பிளேன்ல இருக்காது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு we are in need of or we will be in need of more than one plane. ஸோ முதல்ல பார்த்த அதே கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படியே திருப்பி சொல்லலாம். கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு ஒன்று பார்த்தோம். ஸோ யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா, கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்னா கோப்லனார் சிஸ்டத்தை வச்சு எப்படி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னு சொல்லாமா? ஸோ ஒரு பிளேன்ல கன்சிடர் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ற ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒரு காமன் பாயிண்ட்ல மீட் ஆகணும் அப்படிங்கிறது கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். ஸோ இப்போ நான் கோப்லனார் ஃபோர்ஸ். ஸோ அந்த நான் கோப்லனார் ஃபோர்ஸ் சிஸ்டத்துல நம்ம ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நமக்கு மோர் தேன் ஒன் பிளேன் வேணும். ஸோ இப்போ கன்கரண்ட் ஃபோர்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, கன்சிடர் பண்ற F1, F2, F3 3 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸுமே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து பிரிஞ்சு போய் ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. 3 ஃபோர்ஸ் காம்பனண்ட்டும் இந்த பாயிண்ட்ல மீட் ஆகும். ஸோ இது ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். பட் இந்த 3 ஃபோர்ஸையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? 3 கோஆர்டினேட் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ XY பிளேன், YZ பிளேன், XZ பிளேன்னு 3 பிளேன்ஸ் நமக்கு வேணும். அப்படின்னா தான் இந்த ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நான் கோப்லனார் கன்கரண்ட் சிஸ்டத்தோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகேப்பா. ஸோ இப்போ நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்னா அப்போ எப்படி இருக்கும்? ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகாது. நம்ம கன்சிடர் பண்ற ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ஒரு பிளேன்ல இருக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் இந்த 2வது ஃபிகர்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். F1, F2, F3ன்னு 3 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இது 3மே வேற டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல ரெப்ரசென்ட் ஆயிருக்கிறதுனால இது ஒரு நான் கோப்லனார் ஃபோர்ஸ் சிஸ்டம். அண்ட் கன்சிடர் பண்ற 3 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மீட் ஆகல. ஸோ அதனால இது ஒரு நான் கோப்லனார் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கொலீனியர் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு பார்த்தோம். ஸோ கொலீனியர் ஃபோர்ஸ் சிஸ்டம்னா நமக்கு ஒரே லைன்ல ஆக்ட் ஆகணும். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேன்ஸுங்கும் போது நமக்கு ஒரே லைன்ல ஆக்ட் ஆகிற பாசிபிலிட்டி இல்லை. அதனால நான் கோப்லனார் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ்க்கு கீழே அந்த கிளாசிஃபிகேஷன் பாசிபிள் இல்லை. வேற என்ன கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேரலல் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் ஃபிகர்ல F1 அண்ட் F3 இது ரெண்டும் வேற பிளேன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. பட் இந்த 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் ஒண்ணுக்கு ஒன்று எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு.
அண்ட் சிமிலர் டைரக்ஷன்ல இருக்கு, ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால இந்த F1 அண்ட் F3 இந்த ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை வச்சு மட்டும் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் சிஸ்டம் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லைக் பேரலல் சிஸ்டம் சொல்லப்போ. நான் கோப்லனார் லைக் ஃபோர்ஸ் சிஸ்டத்தில் இந்த F1 அண்ட் F3 வச்சு மட்டும் நம்ம ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸில் சொல்லலாம். ஸோ அதே இது இப்போ இந்த F1 அண்ட் F3 இந்த ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேரலல் சிஸ்டம்னு சொல்ல முடியாது இல்லையா, ரெண்டுமே வேற வேற டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால நான் கோப்லனா நான் பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தது இருக்குன்னா இனி நம்ம அனாலிட்டிக்ஸ்குள்ள போகும்போது கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் என்ன கிளாசிஃபிகேஷனுக்கு கீழே வருதுன்னு தெரிஞ்சாதான் ஃபர்தரா அதோட அனாலிட்டிக்ஸ் எப்படி பண்ண முடியுங்கிறத திங்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் லாஸை வந்து ரீகால் பண்ணிட்டு செஷனுக்குள்ள போகலாம். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்ட் ரீகால் பண்றதுக்காக ஒரு ஸ்லைடா கொடுத்துருக்கேன். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னன்னு சொல்ல முடியுமாப்பா யாராவது? வேர்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், ரீகால் பண்ணுங்க. ஆல்ரெடி 11th 12th பிசிக்ஸ்ல கிராஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. யாராவது சொல்லுங்கப்பா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத வச்சு சொல்லுங்க. Sir, an object continue remains at rest or uniform motion. அதோட முடிஞ்சதா? External unbalanced forces. அதாவது ஒரு பாடியை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், ஒரு பாடிக்கு வந்து நீங்க எக்ஸ்டர்னலி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதோட பொசிஷன்ல அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கும். அது ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கலாம், மூவ்மெண்ட்லயும் இருக்கலாம். பட் நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ், டிஸ்டர்பிங் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் இட் வில் பி கண்டினியூயிங் வித் த ஆக்சுவல் பொசிஷன், ஒரிஜினல் பொசிஷன். அப்படிங்கிறது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னு ஆல்ரெடி தெரியும், F is equal to m into a. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை கண்டினியூ பண்ணுறது தான் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த காம்பனண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாடி வில் பி ட்ராவலிங் வித் அன் ஆக்சலரேஷன் வேல்யூ ஆஃப் a. ஸோ தட் ஆக்சலரேஷன் வேல்யூ வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த magnitude of the resultant force component F, and which will be also depending on the mass of the object. ஸோ எவ்வளோ மாஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் எவ்வளோ ஈக்குவலன்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் இருக்கு அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதில் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ சிஸ்டம் இஸ் நான் ஜீரோ அப்படிங்கிறது தான் இதில் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டேர்ம் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமாப்பா? டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா அதோட சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸா எப்போ இருக்கும்னா ரெண்டுமே சிமிலர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆச்சு, ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி F1 plus F2. ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுச்சுன்னா F1 minus F2. ஸோ அதுவே ஒரு இன்க்ளினேஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் ஒரு தீட்டா அப்படிங்கிற இன்க்ளினேஷன் ஆங்கிள் வேற வேற டைரக்ஷன்ல ரெப்ரசென்ட் ஆகுது அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து வேற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜென்ரலா என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் வச்சு நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல டிஸ்டர்ப் பண்றீங்களோ அந்த டைரக்ஷன்ல ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதே இது மோர் தென் ஒன் டைரக்ஷன்ல நீங்க ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ்வலான மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ள அனாலிட்டிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ப்ராப்ளமா சால்வ் பண்ண பார்க்கலாம். ஸோ ஆக மோர் தென் ஒன் ஃபோர்ஸ் காம்பனன்ட் நீங்க ஆக்ட் பண்ணும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாராமீட்டர். டோட்டல் ஃபோர்ஸோட சமேஷன் எந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல எவ்வளவு மேக்னிடியூட் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஏன்னா அது
காம்ப்ளிகேட்டடா அந்த சிஸ்டம் போகும்போது நமக்கு அடிஷனலா டெக்னாலஜி தேவைப்படுது அதை பத்தின அனாலிட்டிக்ஸ்க்கு. ஸோ பேசிக்கா உள்ள ஸ்டாண்டர்ட் கேசஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F1 F2 அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொலீனியர் ஃபோர்ஸா ஆக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ F1 F2 ரெண்டு மேக்னிடியூடுமே, ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸோட மேக்னிடியூடுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சமேஷன் ஃபோர்ஸ் அங்கே என்ன இருக்குன்னா F1 - F2 = 0 இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் நீங்க ஒரே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே அது நல்லிஃபை ஆகி ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ 0 ஆகும், ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஆகி. இதே இது நீங்க அதே ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸையும் சிமிலர் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணீங்கன்னா டபுள் ஆகும், 2F ஆகும். பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் will be 0. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல உங்களுக்கு மூவ்மெண்ட்டே இருக்காது ஆப்ஜெக்ட்ல. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அதோட ரிசல்டன்ட் 0வா இல்லாம ஒரு வேல்யூல ஆக்ட் ஆகுது அப்படின்னா தான் இந்த லா ஆஃப் மோஷன் will be applicable for that case. ஸோ அங்க உங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ மேக்னிடியூடோட ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் will be moving with an acceleration value of a. So F will be directly proportional to the acceleration of that object. So F is equal to m into a அப்படிங்கிறது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் தேர்ட் லா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய நேரம் இது ரெப்பிட்டேஷனா நம்ம டே டு டே லைஃப்லயும் சொல்லியிருக்கோம். ஒரு எவ்ரி ஆக்ஷன், ஸோ இப்போ ஃபுல்லா நம்ம ஃபோர்ஸஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஆக்ட் பண்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே will be an equivalent and opposite reaction from that object. ரெசிஸ்டிங் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ இதுல இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் CO1 ப்ராப்ளம் ஃபுல்லா மூவ் ஆகும். எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து டிஸ்டர்ப் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸா நமக்கு ஆஃபர் பண்ணிட்டு. ஸோ இது எல்லாமே நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ். ஒரு முக்கியமான லா வந்து இதுதான். இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல் லா, பிரின்சிபிள் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நான் எக்ஸாம்பிள் வச்சே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிட் பாடி இஸ் பீயிங் கன்சிடர்ட். ஸோ இந்த மாதிரி ஷேப்ல ஒரு ரிஜிட் பாடி கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த ரிஜிட் பாடியில ஒரு ஃபோர்ஸ் காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்றோம்ப்பா. ஸோ இந்த டைரக்ஷன்ல வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு 45 டிகிரி இன்க்ளினேஷன்ல இருக்குன்னு சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு சம் ஆங்கிள் இன்க்ளினேஷன்ல இந்த எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸ் காம்பனண்ட் இந்த ரிஜிட் பாடி மேல ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் காம்பனண்டோட லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரு டேர்ம் சொன்னேன்லப்பா, அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த டாட்டட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாட்டட் லைன் is representing the line of action of the force component being considered. So principle of transmissibility என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ஒரு ஃபோர்ஸ் சிஸ்டத்துல ஒரு ரிஜிட் பாடியில நம்ம ஒரு ஃபோர்ஸ் அனாலிட்டிக்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் காம்பனண்டோட லொக்கேஷனை நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. ஸோ நம்ம அனாலிட்டிக்ஸ் பண்றது என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணினாலும் பண்ண போறோம். பட் இந்த ஃபோர்ஸ் காம்பனண்ட் எக்ஸாக்டா எந்த லொக்கேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணா தான் ஃபர்தரா அதை பத்தின ஃபர்தர் அனாலிட்டிக்ஸ் போக முடியும். ஸோ அதுக்காக அது ஒரு என்ன ஐடியா கொடுக்குதுன்னா, நம்ம யூஸ் பண்ற டெக்னிக்ல சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த ஃபோர்ஸை நம்ம எங்க லொக்கேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பாடியில அந்த ஃபோர்ஸ் காம்பனண்டோட லைன் ஆஃப் ஆக்ஷன்ல எந்த இடத்துலையும் அதே டைரக்ஷன்ல நம்ம அதை லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டுக்கு அப்புறம் உள்ள இந்த பாடியில பாருங்க, சேம் அந்த ரிஜிட் பாடி தான், சேம் ஃபோர்ஸ் காம்பனண்ட் தான். ஸோ ஆக்சுவலா இந்த பாயிண்ட்ல இருந்து தான் அந்த ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். பட் அதே ஃபோர்ஸை நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக, ப்ராப்ளத்தோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல எந்த இடத்துல வேணாலும் லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லொக்கேட் பண்றதுக்கு பதிலாக நம்ம இந்த கீழே இங்கிருந்து இங்கே ஆக்ட் ஆகுற மாதிரியும் லொக்கேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ல இருந்து வெளியே புல் ஆகுற மாதிரி இந்த டைரக்ஷன்லையும் நீங்க லொக்கேட் பண்ணிக்கலாம். So if a force acts at any point on a rigid body, it may also be considered to act at any other point on its line of action. அதே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல பட் சிமிலர் டைரக்ஷன்ல எந்த இடத்துல ஆக்ட் ஆகுற மாதிரியோ நீங்க வந்து அந்த ஃபோர்ஸ் காம்பனண்ட்டை லொக்கேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிரின்சிபிள் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல அதோட இன்னும் கொஞ்சம் கேசஸ் பாருங்க. ஒரு பிளேன் இருக்கு, இங்க இருந்து நீங்க புஷ் பண்ற ஃபோர்ஸை அதே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க புல்லிங் ஆக்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு எல் ஷேப் இருக்கு பாருங்க செகண்ட் கேஸ்ல. ஸோ இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் காம்பனண்ட்டை அதே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல பட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ மேல இருந்து கீழே புஷ் பண்ற மாதிரியும் நீங்க கன்வெர்ட் பண்ணி அனாலிட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா
3 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் வெளியே இருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல டச் ஆகுற மாதிரி, லைன் ஆஃப் ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணாம டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாம நீங்க எங்கனாலும் அதை மாத்தி லொகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. இந்த லா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், parallelogram law of forces. இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா இதுவுமே வெக்டார் அனாலிட்டிக்ஸ் தான். ஸோ இஃப் 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் P வெக்டார் Q வெக்டார் அப்படின்னா 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் பீயிங் கன்சிடர்ட். ஸோ 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸையும் ஒரு parallelogram-ஓட 2 adjacent sides-ஆ நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க, both in magnitudes and direction. ஸோ மேக்னிடியூடும் P வெக்டாருக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் OA. அதே மாதிரி AC will be equal to OB in direction and magnitude. ஸோ 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸையும் ஒரு parallelogram-ஓட 2 adjacent sides-ஆ நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸோட ரிசல்டன்ட் எங்க இருக்கும் அப்படின்னா will be the diagonal of the parallelogram. அந்த parallelogram-ஓட diagonal எங்க ஆக்ட் ஆகுதோ அதுதான் அந்த 2 ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸா இருக்கும் அப்படிங்கிறது parallelogram-ல. ஸோ இதுவுமே both in magnitude and direction. இந்த diagonal-ஐ வந்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா கிடைக்கிற அந்த வேல்யூ தான் மேக்னிடியூட் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூடா இருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இந்த diagonal எங்க ரெப்ரசென்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ மேக்னிடியூட் மெஷர் பண்றதுக்கு ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சிருப்பீங்க ஆல்ரெடி 11th 12th physics-ல. R is equal to root of P square plus Q square plus 2PQ cos theta. இதுல theta அப்படிங்கிறது இந்த P வெக்டாருக்கும் Q வெக்டாருக்கும் இடையில உள்ள ஆங்கிள். ஆல்பா அப்படிங்கிறது ஹரிசாண்டல்ல இருந்து அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன்ல இருக்குது அப்படிங்கிறது ஆல்பா. அதோட மெஷர்மெண்ட்டுக்குள்ள ஃபார்முலா tan inverse of Q sin theta divided by P plus Q cos theta. ஸோ இது எல்லாமே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ்க்கு அரைவ் பண்றதுக்குள்ள laws of mechanics. அதே மாதிரி ஒரு சிமிலர் மெக்கானிக்ஸ் லா, ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இங்கேயுமே A வெக்டார் B வெக்டார் அப்படிங்கிற 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை சிமிலர் ஆர்டர்ல, அதாவது இந்த டைரக்ஷன்ல A வெக்டார் இருந்தது அப்படின்னா B வெக்டாரையும் நெக்ஸ்ட் இங்க இருந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸோட ரிசல்டன்ட் will be the closing side of the triangle both in magnitudes and direction taken in the opposite order. எதுக்காக ஆப்போசிட் ஆர்டர் நீங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்க A வெக்டார் இந்த டைரக்ஷன்லயும் B வெக்டார் இந்த டைரக்ஷன்லயும் எடுத்திருந்தீங்கன்னா யூஸ்வலா இதை க்ளோஸ் பண்றது இந்த டைரக்ஷன்ல க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, சிமிலர் டைரக்ஷன்ல A B C ன்னு சொல்லி. பட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் will be in the opposite order of the considered 2 forces. இதுதான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு லா பாருங்க, பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ ட்ரையாங்குலர் லால 2 ஃபோர்ஸஸ் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். சிமிலர்லி parallelogram லாலையும் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒன்லி 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அந்த லா. பட் மோர் தென் 2 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக்ஸ் லா யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இங்க மோர் தென் 2 எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கோப்ளனார் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ். கோப்ளனார் ஃபோர்ஸாகவும் இருக்கணும், நீங்கள் கன்சிடர் பண்ற சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸஸாகவும் இருந்தது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை எல்லாத்தையும் நீங்க ஒரு பாலிகனோட ஈச் சைடா ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது ஒரு ஃபோர்ஸ், பி சி டி நாலுமே ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டத்தோட ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸா இருந்தது அப்படின்னா அதை நீங்க ஒரு பாலிகனோட அடுத்தடுத்த சைட்ஸா ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸோட ரிசல்டன்ட் வில் பி தி க்ளோசிங் சைடு ஆஃப் தி பாலிகன். அண்ட் ஆல்சோ இன் தி ஆப்போசிட் ஆர்டர். இப்போ A B C D 4 இந்த டைரக்ஷன்ல நீங்க அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னா the resultant direction will be in the opposite order and the magnitude of the resultant force can be directly measured by the in the distance r. ஸோ மேஜரா யூஸ் பண்ற ஃபோர்ஸஸ் எல்லாமே லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் எல்லாமே இதுதான். இப்போ ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், parallelogram law of forces and polygon law of forces. ஸோ முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. ஸோ இன்னும் கொஞ்சம்